வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கன்னி ராசி லக்னம் சூப்பராக இருக்குங்க. நம்மளது என்ன சொல்கிறது, நம்மளது சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் விஷயங்கள் டிலே ஆகும். புரியுது. ஒரு மாதிரி லைட்டாக டல்லாகவே இருப்பாங்க. அதுக்கு கடைசியில் ஒரு பரிகாரம் சொல்ல, அதை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது பெண் ராசி, நிலம் ராசி. இவங்களுக்கு நிலம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அந்த நிலம் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது. சரிங்களா? நிலம் வாங்கலாம், காரு, பைக்கு, வண்டிகள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜாஸ்தியாக வாங்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ராசி லக்னம். இந்த குடும்பம், என்னுடைய குடும்பம், என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், முன்னேற்றணும்னு நினைக்கிற ஃபேமிலி ஓரியன்டான ராசி லக்னம். உங்கள் ஃபேமிலிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இதில் பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் எதனா ப்ரமோஷனோ சேலரி ஹைக்குக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் நடக்கும். நீங்கள் ஃபாரின் போகணும், இல்லைனா எனக்கு பிஸ்னஸ், சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதில் கன்னியில் நிறைய பேர் மீடியாவில் இருப்பாங்க, நிறைய ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கன்னி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அவங்ககிட்ட நான் 3 மாதம் கொண்டு சொன்னேன், நீங்கள் கன்னி தானே, ட்ரை பண்ணுங்கள், அது கிளிக் ஆகும்னு. ஒரு 3 கன்னி ராசியாவது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஸ்டார்ட் ஆகி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? மீடியா பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸ் க்ரோத் சரியாக கை கொடுக்கும். மெயின் என்ன, ப்ராஃபிட் வரும். நீங்கள் ரன் பண்ணுற இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் வரும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு கையில் எப்போவுமே காசு நிற்கும். ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நான் அதை சொன்னேன், நீங்கள் ஃபேமிலியை முன்னாடி எவ்வளவு பார்த்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு ஃபேமிலி உங்களை பார்த்துக்கும். நீங்கள் அவங்க பார்த்துக்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்ட்டு நீங்கள் தான் டல்லாக இருப்பீங்களே தவிர ஃபேமிலி உங்களை நல்லா பார்த்துக்கும். சரிங்களா? நீங்கள் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா மனசும் உடம்பு டல்லாகும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு விட்டமின் டி செக் பண்ணுங்கள். விட்டமின் டின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக கண்ணிக்கு இப்போ லைட்டாக கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த விட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உடம்பும் மனசும் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆகும். எல்லா வேலையும் ஒன்றும் டக்குன்னு எடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது இன்னொன்று, இது புதன் வீடு, பெண் தன்மை உள்ள வீடு. இவங்க ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப லவ் காட்டுறவங்க. ஸோ இவங்களுக்கு கன்னிக்கு ஏதாவது நடுவில் பிரேக்கப் ஆயிருந்தான். ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால இந்த பிரேக்கப், இந்த ஈகோ, இந்த செப்பரேஷன் இதெல்லாம் நடந்திருக்கும்.
அதை பேட்சப் பண்ணோன்னா இப்போ நீங்கள் பேட்சப் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம். ஏன்னா நான் சொன்ன 3 கன்னியில் ஒரு கன்னிக்கு பிரேக்கப் நடந்திருக்கு. அந்த கன்னி எப்படி இந்த வீடியோ பார்க்கும். பார்த்துட்டு நீங்கள் வந்து பேட்சப் பண்ணோன்னா இப்போ வந்து பேட்சப் பண்ணலாம். அது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, உங்களுடைய நார்மல் ஃப்ரெண்டோ இல்லை வீட்லேயே எதனா சண்டை போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த உறவு முறையோட பேட்சப் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து ஹெல்த் ரீதியாக சரி பண்ணணுனாலும் டாக்டரை பார்த்து இப்போ சரி பண்ணிங்கன்னா உடல்நிலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். முக்கியமாக இந்த இடுப்பு பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு சரியாகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஓகே, நீங்கள் இந்த வருடப்பருப்பு ஒன்றும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் எங்கே பண்ணாலும் அங்கே வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க. சக்கரை பொங்கல் வச்சிங்கன்னா ஒன்றும் பெஸ்ட். பச்சரிசியில் வச்சிங்கன்னா ஒன்றும் சூப்பர். சரிங்களா? அதை உணவு வச்சுட்டு அந்த கோவில்லையே வர எல்லாருக்கும் நீங்கள் அன்னதானமும் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்ட எல்லா நல்ல விஷயமும் அந்த இறைவன் அருளால் நடக்கும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த்து ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது, அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மா நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த
இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர, இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்ளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவ வேண்டிக்கிட்டு, உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.